வெல்கம் டு ஷர்மிளாஸ் கிச்சன். ஸோ இன்னைக்கான ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு அடை பண்ண போகிறேன், ஸ்பெஷல் அடை. ஸோ அதுக்கு நான் இங்கே ஊற வச்சுருக்கேன். இது வந்து மல்டி கிரெயின்ஸ் எல்லாமே சேர்ந்தது. ஸ்பெசிஃபிக்காக மல்டி கிரெயின்ஸ்னால் நீங்கள் சொல்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிற அந்த பர்டிகுலர் கிரெயின்ஸ் மட்டும்னு சொல்ல வேண்டாம். நமக்கு என்ன ஒத்துக்கும், நமக்கு என்ன தேவையான கிரெயின்ஸோ அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா அரிசி ஊற போட்டேன், ஒரு 1/4 அழகு அரிசி, கடலைப்பருப்பு, அண்ட் தென் உளுத்தம்பருப்பு கொஞ்சம், பச்சைப்பயிறு, கொள்ளு, அண்ட் தென் எல்லாமே ஒரு கைப்பிடி ஜஸ்ட் போட்டிங்கனாலே போதும், வந்துடும். அது அவ்வளோ வந்துடும். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ ஒரு தோசை பார்க்க போகிறோம். நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சட்டிலான ஒரு டேஸ்ட்டில், பட் கொஞ்சம் ஸ்பைசஸும் நான் போடுவேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கிறது இஞ்சியும் காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் போட்டு அதோட ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். இதை வந்து பண்ணிவிட்டு தாளிச்சிடணும். ஸோ தாளிச்சிட்டிங்கன்னா அதோட வாசனையிலேயே வெறும் அடையே சாப்பிடலாம், அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போதைக்கு நான் கொஞ்சமாக தான் போட்டு அரைக்க போகிறேன். இந்த மீதி இருக்கிறதுல நான் வேறு ஏதாச்சும் கூட யூஸ் பண்ணிப்பேன். லைக் இது ஃபுல்லாக அரைச்சிட்டிங்கன்னா நிறைய மாவு வந்துடும். அண்ட் அது அப்போ யூஸ் பண்ணி அப்போயே சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா புளிச்சு போயிடுச்சுன்னா மாவு, அது ஒரு மாதிரி ஸ்மெல்லு, அது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ இந்த கிரெயின்ஸ் அப்படியே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தேவையானதை மட்டும் இப்போ அரைச்சி அடை பண்ணிவிட்டு, இதை வந்து எதாவது ஈவினிங் ஸ்நாக் இதையே வச்சு ஈவினிங் இந்த கிரெயின்ஸ் அப்படியே வச்சுருந்துட்டோன்னா ஈவினிங் ஏதாவது ஸ்நாக் மாதிரி பண்ணி தரலாம், கொழுக்கட்டை மாதிரி பண்ணி தரலாம், இல்லை ஒரு வடை மாதிரி வடை சுட்டு தரலாம், எதாவது பண்ணலாம். ஸோ அதனால் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ நான் இவ்வளோ தூரம் தான் இப்போ நான் அடை செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு என்ன தேவையோ அதை நான் எடுத்தாச்சு. ஸோ இதை நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு அடுத்தது ஷேர் பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அரையை நல்லா அரைச்சிட்டேன் அடை மாவை. இப்போது இதை நல்லா நம்ம போட்டுட்டு கொஞ்சம் திக்கனாகவே தான் இருக்கணும், ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. தோசை மாவு மாதிரி அடைனா கொஞ்சம் அடை மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நான் போட்டாச்சு. இதுக்கு தேவையான உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டணும். ஸோ தாளித்து கொட்டினா அது ஒரு நல்ல டேஸ்ட்டு. ஸோ தாளித்து கொட்டுறதுக்கும் நான் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்து இந்த அரைச்ச மாவில் இப்போ தாளித்து கொட்ட போகிறேன். ஜஸ்ட் எப்பவும் போல் நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாமே போட்டு நல்லா நிறைய காஞ்ச மிளகா போட்டு தாளித்து கொட்டினீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஸ்பைசியாகவும் இருக்கும். இது நான் ஆல்ரெடி இஞ்சியும் காஞ்ச மிளகாவும் போட்டு அரைச்சிட்டேன். அது இல்லாத இப்போ தாளிச்சியும் கொட்ட போகிறேன். ஸோ கைஸ் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ என்னோடய அடையோட கன்சிஸ்டன்சியும் பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஆக்கலாம், பட் நான் பண்ணுறேன். கொஞ்சம் அதை கழிச்சு நான் தண்ணி ஊற்றிடுவேன். இப்போது கடுகு போட்டு கொஞ்சம் நல்லாவே கடுகு போட்டு தாளிக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் ஜீரா, தென் இந்த உளுத்தம் பருப்பு வந்து உடைச்ச உளுத்தம் பருப்பு நான் நிறைய போடுவேன். ஸோ அது கடிக்கும் போது தோசையில் நல்லா நிறைய வரும் டேஸ்ட்டு பார்க்க. இங்கே பாருங்கள் எப்படி வெளிச்சமாக இருக்குது என்னோட கிச்சனில். காலையிலேயே செம்ம வெளிச்சம், ஆனால் 3 டிகிரி தான் இப்போது சில்னஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் போடணும். ஸோ ஜஸ்ட் இதை நான் கொஞ்சம் கொட்டிக்கிறேன். பெருங்காயத்தூள் நல்லா வாசனையாக இருக்கும். அதோடு சேர்த்து நம்மளோட கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தாளிச்சு கொட்டிடலாம். இப்போது நான் வந்து தாளிச்சு கொட்டிட்டேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்க போகிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் லிக்விடாக தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம.
தோசை பார்க்கும்போது கொஞ்சம் கரெக்டாக வரணும். அதனால் இன்னும் கொஞ்சம் லிக்விட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் கொஞ்சம் கலர் தரும் லைட்டாக. அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அடை மாவு இருக்கணும். இதை போட்ட உடனேயே வாத்துறக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஆகணும் இந்த தோசை மாதிரி பண்ணுறதுக்கு. கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை பண்ணிடலாம். ஏன்னா அந்த மஞ்சத்தூள் எல்லாமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஓகே, ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் டைம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? ஸோ அடுத்தது கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு இதுக்கு தேவையான சட்னி அரைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காய தக்காளி சட்னி தான் பண்ண போகிறேன். ஸோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட்டு வெங்காயம் தக்காளி சட்னி. வெங்காயம், தக்காளி, புளி, கொஞ்சோண்டு பூண்டு, உப்பு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி லைட்டாக கொஞ்சம் வெல்லம் போட்டு அரைச்சிட்டு, உப்பு போட்டு வெல்லம் லைட்டாக போட்டு அரைச்சிட்டு, ஸோ அது கொஞ்சம் டேங்கி டேஸ்ட்டில் அந்த வெங்காயம் தக்காளி சட்னி அதை இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ திருப்பி ஈவினிங் வந்து நான் இதில் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணுவேன். ஸோ நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். நான் இதில் என்ன மாதிரியான ஸ்நாக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. எனிதிங் யூ கேன் டூ. வடை மாதிரி பண்ணலாம், இல்லை கொழுக்கட்டை மாதிரி கூட பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. ஸோ 2 in 1. குழந்தைங்களுக்கு ஒரு காலையில் நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ஒரு வடை ஒரு தோசை வறுத்து கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் எடுத்து ஸ்நாக் மாதிரி பண்ணி கொழுக்கட்டையோ இல்லை எனிதிங் ஏதாச்சும் ஒரு ரெசிபி பண்ணி கூட நம்ம கொடுக்கலாம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஈவினிங் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோடய வெங்காயம் வதங்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் க்ரஷ்டு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். ஸோ க்ரஷ்டு காஞ்ச மிளகாயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தோடையே. நம்ம வெறும் காஞ்ச மிளகா இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். என்கிட்ட வெறும் காஞ்ச மிளகாவை விட க்ரஷ்டு காஞ்ச மிளகா நிறைய வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதை நான் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதக்கினீங்கன்னா இந்த மிளகாவும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வறுந்த ஸ்மெல் வந்துடும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கும். ஸோ இப்போ அடுத்தது தக்காளி. இப்போ வந்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம். தக்காளியை போடும்போது கொஞ்சம் புளியும் போட்டுருக்கேன். ஸோ இப்போ நான் தக்காளி நல்லா போட்டு வதங்கிட்டு இப்போ தக்காளி போடும்போது புளியும் போடலாம். எங்களுக்கு வந்து இங்கே இப்படி தான் கிடைக்கும் புளி. ஸோ இது ஒரே ஒரு பேக்கு 99 pence ஆக்சுவலாக. இது வந்து சும்மா ஒரு கொஞ்சமாக அந்த புளிப்பு டேஸ்ட் எவ்வளோ யார் யாருக்கு தேவையோ அது பொறுத்து தான் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து ஸ்ரீலங்கன் ஷாப்பில் தான் இந்த புளி விற்கும், நார்மல் ஷாப்பில் இங்கே இருக்காது. சரி பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்குது. இந்த மிளகாவோட நெடி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. நான் இப்போ புளியும் தக்காளியும் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நடுவில் வந்து உங்களோட கோகோனட் ஆயில் ரொம்ப கட்டி ஆயிடுச்சு. எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை. அதனால் இந்த மாதிரி கேஸ் இந்த மாதிரி ஸ்டவ் பக்கத்தில் வச்சுருவேன். ஸோ இங்கே வச்சுட்டேன்னா அடுப்பில் வச்சுட்டேன்னா கொஞ்ச நேரத்தில் இந்த நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நான் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். இது கொஞ்சம் தள்ளியே வச்சுக்குவேன், ஏன்னா பயமாக தான் இருக்கும். பட் அந்த ஹீட்லேயே அது கொஞ்சம் உருகிடும். ஏன்னா இங்கே 3 டிகிரி வெளியே. ஸோ அதனால் ஃபுல்லாகவே கட்டி போயிடுச்சு என்னோடய கோகோனட் ஆயில். ஸோ டைட்டாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே வச்சுட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக
இது நார்மலாகிடும். தோசையில் கூட நீங்கள் போட்டு சாப்பிடலாம். இந்த கோகனட் ஆயில் ஊற்றி மிளகாப்பொடி வச்சு போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா எனக்கு வந்து கோகனட் ஆயில் ரொம்ப பிடிக்கும் நல்லெண்ணெயை விட. ஸோ தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா ஆல்மோஸ்ட் டன். ஸோ நம்மளோட தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை போடணும். அது சும்மா ஒரு 2, ஏன்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும். பச்சை கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து சட்னியில் நல்லாயிருக்கும். ஸோ அதை லாஸ்ட்டாக போடுவோம். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்மளோட இதில் வந்து காஞ்ச மிளகா வெங்காயம் வதக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இப்போ புளியும் தக்காளியும் வதக்கி வச்சுருக்கேன் வித் கறி லீவ்ஸ். லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பார்த்துட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட்டு சுகர் போட்டுட்டு அரைச்சிட்டிங்கன்னா நம்மளோட தக்காளி வெங்காயம் வதக்கின சட்னி ரெடி. ஸோ கைஸ், இப்போ நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கார சட்னிக்கு இப்போ நம்ம தாளிப்பு போட்டுற போகிறோம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் எண்ணெய் தோணை போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் சட்னியில். தென் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், ஸோ இந்த தாளிக்கிறதுல கூட அந்த உளுந்து வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகும் லைட்டாக. அந்த ப்ரௌன் லைட்டிஷ் ப்ரௌன் வந்துருச்சுன்னா உங்களோட தாளிப்பு முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா கடுகும் புரிஞ்சிருச்சு. கருவேப்பிலையும் போட்டுச்சு. சட்னி எடுத்து நம்ம சட்னியில் போட்டுடலாம். ஸோ நான் இப்போ என்னோடய தவாவை வந்து க்ளீனாக வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் நம்மளோட அடை மாவு, மஞ்சத்தூள் போட்டு தாளிச்சிட்டு இஞ்சி, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்மளோட எல்லா அடை மாவுக்கான அரிசி, கொள்ளு, கடலைப்பருப்பு, பச்சைப்பயிறு எல்லாமே ஊற வச்சது போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் உப்பு போட்டு. ஸோ இப்போ நம்மளோட தவா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடை வறுத்துடலாம். நம்ம போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு சின்ன ரவுண்டு தான், ரொம்ப பெருசாலாம் ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் தின்னாகவும் இருக்கணும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம அடை இருக்கணும். ஸோ ஆயிலும் மிதாட்டமாக, நல்ல ஆயில் வேணுன்றவங்க நல்லா கிறிஸ்பியாக ஊற்றிக்கோங்க. எனக்கு கிறிஸ்பியாக தான் பிடிக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும். ஏன்னா அடையோட மாவு பேஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால, எல்லாமே பருப்புங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேகும். போட்டுட்டு இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கெல்லாம் ஓட்டை போட சொல்லுவாங்க. இந்த இடத்துலலாம் ஜஸ்ட் ஒரு 3 ஓட்டை போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த கேப்ஸில் அது கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக வருந்துடும். ஸோ கைஸ், ஃப்ரண்ட்டில் நல்லா அடியில் நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இந்த போட்டுட்டு ஒரு 2 மினிட் விடணும். ஸோ கைஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட அடை ரெடி ஆகிடுச்சு.
ஸோ கொஞ்சம் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக நான் ஜஸ்ட் ஒரு கோட்டிங் மாதிரி இந்த ஆயிலை கொடுக்குறேன். தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா தேங்காய் எண்ணெயில் சுட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும், வாசமும் நல்லா இருக்கும். So the second time I'm going to do my adai. So லைட்டாக கொண்டு வாங்க, ஓரை மட்டும் திக்காக இருக்காமல் தின்னாக பார்த்துக்கோங்க. நம்மளோட மல்டி கிரெயின்ஸ் அடை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டிங்கன்னா தீஞ்சு போகாது, டேஸ்ட் எம்மியாக இருக்கும். ஸோ நான் இப்போ சிம்மில் வச்சுட்டேன். ஸோ ஒரு பக்கத்துக்கு ஆல்மோஸ்ட் மினிமம் 2 minutes ஆச்சு நீங்கள் வெயிட் பண்ணணும். ஆல்ரெடி சுட்டு வச்ச அடை இருக்குது. and my chutney as well. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அடை ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடை, ஒரு கார சட்னி, ஒரு தேங்காய் சட்னி. ஸோ நாங்கள் இப்போது சாப்பிட போகிறோம். பாய்.